எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிற வந்து ஃபியூவல் பாஸ், அதாவது வந்து QR கோட்டை வந்து எவ்வாறு வந்து பெற்றுக்கொள்ளது. இன்றைக்கி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஃபியூவலுக்கு QR கோட் சிஸ்டம். இதில் வந்து எவ்வாறு நாங்கள் புது வெஹிக்கிள் உங்கள்கிட்ட இருந்தால் வந்து புதுசாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா எவ்வாறு அதை ரெஜிஸ்டர் பண்ணி QR கோட்டை டவுன்லோட் செய்கிற வேண்டும். ஏற்கனவே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அந்த QR கோட் மிஸ் ஆகியிருந்தால் அதை நாங்கள் திரும்ப எவ்வாறு பெற்றுக்கொள்வது சம்மந்தமாகவும் பார்ப்போம். எல்லோரும் வந்து உங்களோட கூகுளை வந்து ஓப்பன் பண்ணி வந்து நீங்கள் www.fuelpass.government.lk என்று சொல்லி அடித்து நீங்கள் சர்ச் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து முதலாவது உங்களுக்கு லாங்குவேஜ் ஆப்ஷன் வந்துருக்கு. நம்ம இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு சிங்களம் வேணுமெண்டா சிங்களம், தமிழ் வேணுமெண்டா தமிழை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தோம்னா வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, வெஹிக்கிள் லாக்கின் இருக்குது. வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன்னா நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். வெஹிக்கிள் லாக்கின்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதில் வந்து அப்படி திரும்ப QR டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ வெஹிக்கிள் லாக்கின் என்றதை கொடுத்தோம்னு சொன்னால் இதில் வந்து மொபைல் நம்பர் கேட்குது. நீங்கள் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பரை வந்து இதுக்குள்ளே என்டர் பண்ணி போட்டு சென்ட் OTP என்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னா உங்களோட ஃபோனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து OTP வந்து வரும். அந்த OTPயை வந்து நீங்கள் என்டர் பண்ணால் அதில் வந்து உங்களோட QR கோட்டும் உங்களோட மேலே வந்து உங்களோட வெஹிக்கிள் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருப்பினா எவ்வளோ ஃபியூவல் என்ற சம்மந்தமாகவும் கீழே இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி தான் நம்மளோட போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட NIC நம்பர் கேட்பீங்கன்னா நீங்கள் உங்களோட NIC நம்பரை வந்து இதுக்குள்ளே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி போட்டு வந்து அது ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் NIC என்று சொன்னால் NIC நம்பரை, பாஸ்போர்ட்டுண்டா பாஸ்போர்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி போட்டு செகண்ட் ஆப்ஷன் கேட்டிருக்கீங்கன்னா மொபைல் நம்பரை வந்து இதுக்குள்ளே வந்து உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். அந்த மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி வேறு இது ஃபியூவல் பாஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. கொடுத்துட்டு இதில் இருக்கிற இந்த சென்ட் OTP என்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு OTP வந்து வரும். அந்த OTPயை வந்து கீழே OTP என்ற ஃபோட்டோ கீழே அதை நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணினோன்னே வெரிஃபிகேஷன் கேட்கும். அதில் வந்து வெரிஃபை என்று சொல்லி க்ரீன் கலரில் காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து வெரிஃபை பண்ணப்படும். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அதை நீங்கள் கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்துட்டு கடைசியாக வந்து அட்ரஸ் கேட்டிருப்பீங்கன்னா நீங்கள் அந்த அட்ரஸையும் வந்து அதில் என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை வந்து கொடுத்தா உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸுக்கு போகும். ஓகே, இந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸுக்குள்ளே வந்துட்டோம்னு சொன்னால் முதலாவது உங்களோட வாகனத்தின் இலக்கம் கேட்கும், வாகனத்தின் வகை வந்து கேட்கும், அடுத்து வந்து செசி நம்பர் கேட்கும், அடுத்து உங்களோட வாகனம் வந்து பெட்ரோலா டீசலா என்றதை வந்து கொடுத்துட்டு அந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுற ஆப்ஷனை வந்து நாங்கள் கிளிக் பண்ணி போட்டு பதிவு செய்யுங்க. ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களை வந்து புது வாகனமாக இருந்தால் அது வந்து பதிவு செய்யப்பட்டுரும். அதுக்கு பிறகு எங்களோட QR கோட் வந்து இப்படி காண்பிக்கும். இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கீழே வந்து டவுன்லோட் என்ற ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அதோடு வந்து ஒவ்வொரு வீக்குக்கு எவ்வளோ ஃபியூவல் வந்து எங்களோட வெஹிக்கிளுக்கு அலோகேட் பண்ணியிருக்கு அது சம்மந்தமாகவும் கீழே விவரங்கள் இருக்குது. நீங்கள் திரும்பவும் அதை QR கோட்டை டவுன்லோட் பண்ணி போட்டு திரும்ப லாக்இன் பண்ணி பார்த்து கூட உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஃபியூவல் இந்த வீக்குக்கு அடிக்கலாம்ன்றதை நாங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேலும் புதிய ஒரு அப்டேட்டில் உங்களோட வந்து சந்திப்போம். நன்றி.